ஹலோ காய்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சி நாம எல்லாரும் ஓரளவுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம நாட்டோட பக்கத்து நாட்டுல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இது வந்து ஏன்ஷியன் டைம்ல நடந்த விஷயம் எல்லாம் கிடையாது. 1975ல கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் தான் கம்போடியன் ஜெனசைடு, இனப்படுகொலை. இலங்கையில நடந்த இனப்படுகொலை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா கம்போடியால நடந்த இனப்படுகொலை பற்றி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஏசியால இருக்க ஒரு கண்ட்ரி தான் கம்போடியா. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா 1975ல கெமர் ரூஜ் அப்படிங்கிற ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஆட்சிக்கு வராங்க. இவங்களோட லீடர் யாருன்னு பாத்தீங்கன்னா போல் பாட். இவன் தான் அவன். இவன் வந்துட்டு என்ன யோசிச்சிருக்கான்னா, ஒரு பர்ஃபெக்டான சொசைட்டி உருவாக்க ஆசைப்பட்டிருக்கான். இவன் சொல்ற பர்ஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் காலேஜுக்குலாம் யாரும் போகக்கூடாது, யாரும் படிக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கக்கூடாது, ரிலீஜியன் யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, விவசாயிங்க மட்டும்தான் இருக்கணும், விவசாயம் மட்டும்தான் பண்ணணும். இதை அச்சீவ் பண்றதுக்கு இவன் என்ன பண்றான்னா, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் இது எல்லாத்தையும் வந்து மூடிடுறான். சிட்டில இருக்கவங்களை எல்லாம் வில்லேஜ்க்கு அடிச்சு துரத்திடுறான். அது மட்டும் இல்லாம எல்லாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணி விவசாயம் பண்ண வைக்கிறான். கொத்தடிமை மாதிரி 12 மணி நேரத்துல இருந்து 18 மணி நேரம் வரைக்கும் வேலை வாங்குறான். அது கூட சோறு தண்ணி கொடுக்காம வேலை வாங்குறான். இதுலயே பசி பட்டினிலே நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. இதை தவிர்த்து இவன் வந்து கில்லிங் ஃபீல்டுன்னு ஒண்ணு வச்சிருந்திருக்கான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்களை சித்திரவதை பண்ணி கொலை பண்றதுக்குன்னே உருவாக்கப்பட்ட இடம். ஓகேவா? இங்கதான் வச்சு எல்லாரையும் சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கான். இவனோட டார்கெட் யாருன்னு பாத்தீங்கன்னா, சொசைட்டில பெரிய பொறுப்புல இருக்கவங்க, டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு ரிலீஜியஸ் பீப்புள், மாடர்னா ட்ரெஸ் பண்றவங்க, ஃபாரின் லாங்குவேஜ் பேசுறவங்க, கிளாஸ் வியர் பண்றவங்க. கிளாஸ் வியர் பண்ணா நம்மளை கொன்றுவாங்களா? இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? நார்த் கொரியா வைப் வருது இல்ல லைட்டா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா இது வந்து கொடூரத்தின் உச்சக்கட்டம் தான் சொல்லணும். இவன் அவங்கள மட்டும் கொலை பண்ணல, யாரெல்லாம் சொசைட்டிக்கு வந்து தேவையில்லைன்னு நினைச்சானோ அவங்க எல்லாரையும் கொலை பண்ணியிருக்கான். அதாவது குழந்தைங்க, எல்டரி பீப்புள், அப்புறம் வந்துட்டு நோய் நோய் வந்திருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாரையும் கூட இவன் வந்து கொலை பண்ணியிருக்கான். 1975ல இருந்து 1979 வரைக்கும் இந்த 4 வருஷத்துல இவன் வந்து 2 மில்லியன் பீப்புளை கொலை பண்ணியிருக்கான். ஓகேவா? இது வந்து கம்போடியன் பாப்புலேஷன்ல 4 வச்சு ஒரு பங்கு. அதாவது 1/4 பங்கு மக்களை வந்து இவன் கொண்டிருக்கான். கம்போடியால இப்போ கில்லிங் ஃபீல்ட்ஸ் மட்டுமே வந்துட்டு 300க்கு மேல இருக்கான். அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா மாஸ் கிரேவ்யார்டு, அதாவது மாசா கொலை பண்ணி மொத்தமா போட்டு புதைக்கிறது, இந்த மாதிரி மாஸ் கிரேவ்யார்டு வந்துட்டு 20,000க்கு மேல வந்துட்டு இருக்குதான். இந்த கில்லிங் ஃபீல்டு சர்வைவர்ஸ்ல ஒருத்தர் வந்து கம்போடியா கேபிட்டல்ல இருக்க ஒரு கில்லிங் ஃபீல்டை வந்துட்டு மெமோரியல் பார்க்கா மாத்தி இந்த கில்லிங் ஃபீல்ட்ல இறந்து போனவங்களோட மண்டவோடு வந்து 8000 மண்டவோடு வச்சிருக்காங்களாம். அது மட்டும் கிடையாது, கம்போடியால இன்னைக்கும் மழை பெய்யும் போது இந்த கில்லிங் ஃபீல்ட்ல இருந்து மண்டவோடு, எலும்பு, அப்புறம் கிளாத் எல்லாம் வெளியே வருமா. இந்த மாதிரி அனாமத்தா போன இந்த 2 மில்லியன் மக்களுக்கும் ஜஸ்டிஸ் கிடைச்சதான்னு பாத்தீங்கன்னா கிடைக்கலன்னு தான் சொல்லணும். இந்த போல்பாட்டை வந்துட்டு ஜெயில போட்டிருந்திருக்காங்க. இவன் வந்துட்டு என்னன்னா, நல்ல வயசானதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் இதை வந்து தூக்கத்துல இறந்து போயிருக்கான். 20 லட்சம் பேரை சித்திரவதை பண்ணி கொலை பண்ண ஒருத்தனுக்கு எப்படிப்பட்ட சுகமான சாவு பாத்தீங்களா? கம்போடியன் ஜெனசைட் பத்தி நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. கண்டிப்பா அதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பாய்.